ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா லைட் ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் ப்ரௌனாக வரக்கூடாது, ஏன்னா அந்த பொடியோட ஃப்ளேவர் மாறி போயிடும். லைட் ப்ரௌனாக அந்த கலர் மாறி வரும்ல, வந்தவுடனே எடுத்துருங்க. நல்லா பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம இதை தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். இப்போ அடுத்தது எந்த கப்பில் நம்ம 1 கப் உளுத்தம்பருப்பு அளந்தோமோ அதே கப்லையே 1/2 கப் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப டார்க்காக கலர் வர அளவுக்கு வறுக்க வேண்டாம். நல்லா அந்த கலர் மாதிரி லைட் ப்ரௌன் வந்தவுடனே நம்ம எடுத்து போட்டுடணும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்தவுடனே நம்ம இதை தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். அடுத்தது நம்ம இந்த பொடிக்கு தேவையான வரமிளகா போட்டுக்கணும். காரம் ரொம்ப அதிகமாக உரைக்கிற மிளகாவாக இருந்தால் 20 மிளகா போட்டால் போதும். காரம் மீடியமாக தான் இருக்குன்னா ஒரு 25 மிளகா போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த பொடிக்கு 25 மிளகா போட்டிருக்கேன். நம்ம வரமிளகாயை ரொம்ப வறுக்க வேண்டாம். கலர் மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடணும். இதுவும் கருகாமல் பார்த்துக்கணும். அடுத்ததை நம்ம இந்த சைஸ் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு போட்ட உடனே நல்லா அந்த பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். ரொம்ப வறுக்கக்கூடாது. நமக்கு அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே படன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். 1 கை அளவுக்கு கருவேப்பிலை போட்டு வறுத்து நம்ம அதை நல்லா மொடன்னு சவுண்டு வரணும். அப்படி நல்லா அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அந்த கருவேப்பிலையில் ஈரப்பதம் இருந்ததுன்னா நமக்கு பொடி நிறைய நாளைக்கு தாங்காது இல்லையா, அதனால் இது நல்லா நம்ம கையில் இப்படி செஞ்சால் நல்லா உடையிற அளவுக்கு வறுத்துக்கணும். எள்ளை நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலை இப்படி செஞ்சால் நமக்கு அந்த முறன்னு இந்த அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் நமக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அந்த பவுடர் பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். ஈரப்பதமாக இருந்தால் கெட்டு போயிடும் பொடி, அதனால் இந்த மாதிரி ட்ரையாக நல்லா வறுத்துக்கோங்க. இதில் இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஃபஸ்ட்டு கம்மியாகவே போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு பார்க்கும்போது உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம தூளுப்பு கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக இந்த பொடிக்கு தேவையான பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் போடுறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா பொடி வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பெருங்காயத்தை வறுத்து அதையும் அந்த தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நம்ம இந்த மாதிரி வரமிளகாவை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம அதை குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் மீதி சாமானை எல்லாம் போட்டு அரைச்சோன்னா வரமிளகா திப்பியாக இல்லாமல் பொடி கூடையே நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு போட்டால் நம்ம 1/2 கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கணும். அது எந்த கப்பாக இருந்தாலும் சரி. காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னா நான் சொன்ன அந்த 25 மிளகா போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும்னா ஒரு 20, 18 இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் போதும். இதே அளவுகளில் நீங்களும் இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.